உதவியாளர் மற்றும் வழக்கு பணியாளர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10/2/2025. உதவியாளர் மற்றும் வழக்கு பணியாளர் வேலைவாய்ப்பு 2025 லாஸ்ட் டேட் 10/2/2025. ஸோ அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம சகி பெண்கள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் தற்காலிக பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலம் மாவட்டத்தில் உள்ள 2 சகி பெண்கள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் தற்காலிக பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. சேலம் மாவட்டத்தில் பெண்களுக்கு தேவைப்படும் அவசரகால மீட்பு, மருத்துவ உதவி, மனநல ஆலோசனை, காவல் உதவி, சட்ட உதவி, தற்காலிக தங்குமிடம் ஆகியவற்றை வழங்கி அவர்களை பாதுகாக்க ஒன்றிய அரசினால் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் சகி பெண்கள் ஒருங்கிணைந்த சேவை மையம் ஆகஸ்ட் 2018 முதல் சேலம் வட்டாரத்திலும், பிப்ரவரி 2024 முதல் ஆத்தூர் வட்டாரத்திலும் மொத்தமாக சேலம் மாவட்டத்தில் 2 மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. தற்போது சேலம் மாவட்டத்தில் உள்ள 2 சகி பெண்கள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப ஏதுவாக ஒப்பந்த பணியாளர்கள் தேர்வு செய்யப்படும். இப்பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் மையத்திற்கு ஒரு முதன்மை ஆலோசகர் காலி பணியிடத்திற்கு தொகுப்பூதியமாக 22,000 நீக்கப்பட்டு இதற்கான கல்வி தகுதியான முதுகலை சமூக பணி மற்றும் உளவியல் தேர்ச்சி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 25 முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். முன் அனுபவமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் அரசு தனியார் நிறுவனங்களில் உளவியல் ஆலோசகராக 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணியாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போன்று சேலம் மாவட்டத்தில் ஒரு வழக்கு பணியாளர் காலி பணியிடத்தில் ஆத்தூரில் உள்ள 3 வழக்கு பணியாளர் காலி பணியிடத்திற்கும் தொகுப்பூதியமாக 18,000 நிர்ணயம் செய்யப்பட்டது. இதற்கான கல்வி தகுதி இளங்கலை, முதுகலை சமூக பணி, உளவியல் பாடப்பிரிவில் தேர்ச்சி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான வயது வரம்பு 23 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். பணி அனுபவம் பெண்கள் குழந்தைகள் எதிரான வன்முறையை தடுக்கும் அரசு தனியார் நிறுவனங்களில் உளவியல் ஆலோசகராக 2 வருடம் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியாற்றணும்னு சொல்லுவாங்க. மேலும் ஆத்தூர் உள்ள 2 மையத்திற்கு 2 பல்நோக்கு உதவியாளர் 2 உதவியாளர் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு உதவியாளர் காலி பணியிடத்திற்கு தொகுப்பூதியம் 10,000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வயது வரம்பு 21 முதல் 40 வகுப்பில் இருக்க வேண்டும். இதில் விண்ணப்பங்கள் விருப்பமுள்ள நபர்கள் தங்கள் சுயவிவரங்களை 10/2/2022 மாலை 5 மணிக்குள் மாவட்ட சமூக அலுவலர், அறை எண் 126, மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், சேலம் என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக கிடைக்குமாறு அனுப்பி வைக்கப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஏதாவது அப்ளிகபிள் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.